உலகின் உயரிய அங்கீகாரமாக கருதப்படும் நோபல் பரிசு மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதி ஆகியவற்றுக்காக வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுலா நாட்டின் மரியா ஹொரினா மஜோடா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்துக்காகவும் மரியா ஹொரினா மஜோடாவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசை வழங்க நார்வே நோபல் குழு முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 7 போர்களை கடந்த 6 மாதங்களில் நிறுத்தியதாகவும் அதனால் தனக்கே அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வலிமேல் வெளிவைத்து காத்திருந்த நிலையில் அவரது கனவு பொய்த்துள்ளது. இந்த நிலையில் டிரம்புக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்ட விவகாரத்தில் மரியாவையும் நோபல் தேர்வு குழுவினரையும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங் கடுமையாக சாடியுள்ளார். செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியூங் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி டிரம்ப் தொடர்ந்து பல போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார், அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வார், உயிர்களை காப்பாற்றுவார். அவர் மனிதாபிமானம் மிக்கவர். அவரின் முழு சக்தியால் மலைகளை கூட நகர்த்தும் வல்லமை மிக்கவர். அவரை போல யாரும் இருக்க மாட்டார்கள். நோபல் குழுவினர் அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதை நிரூபித்து விட்டனர் என பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.